கார்த்திக் தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரம்யா கார்த்திகை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் நிம்மதியாக வேலை செஞ்சிட்ருக்க, ஆனால் உன் பொண்டாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு, அது தெரியாமல் பாவம் நீ வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு ரம்யா யோசிச்சுட்டுருக்கு. அங்கே தீபா தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே தலையெல்லாம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கே, என்னாச்சு நமக்கு அப்படின்னு தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அத்தை அண்ணின்னு கத்திக்கிட்டே கீழே இறங்கி வராங்க. அவங்களுக்கே தெரியாமல் எல்லாத்தையும் வந்து கீழே தள்ளி விடுறாங்க. அங்கே டேபிள் மேலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப கோவமாக வந்து தள்ளி விடுறாங்க. அபிராமி வந்து கேட்பாங்க, என்னமாச்சு அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் என்னை ரொம்ப கோவப்படுத்துறீங்க அப்படின்னா வந்து அவங்கக்கிட்டேயும் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. பக்கத்தில் ரியா நின்றுட்டுருப்பாங்க. ரியாவோட கழுத்து போயிட்டு பிடிக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு புரியாமல் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் தீபாவே கத்திட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. உடனே தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. தீபா எந்திரிக்கவே மாட்டாங்க. மீனாட்சி வந்து அத்தை நாம் தீபாவை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அட்மிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். இந்த விஷயத்தை வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு நேராக வந்து ரம்யா கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரம்யா யோசிக்கிறாங்க, நீ எதுக்காக போகிறேன்னு எனக்கு தெரியாதா, அந்த வேலையை பண்ணதே நான் தானே அப்படின்னு ரம்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. நேராக கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தீபா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவள் நடந்துக்கிட்டது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து குழப்பமாக இருக்குது, ஏன் இப்படி நடந்துக்கிட்டானே தெரியல, இப்போ தான் அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டேன், ஆனால் அது நிலைக்கவே இல்லை பார்த்தீங்களா, அவள் இப்படிலாம் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணுமா அப்படின்லாம் வந்து ரொம்ப புலம்புறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, மென்டல் டிப்ரெஷனில் தான் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க நார்மல் ஆகிட்டாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் மீனாட்சி மைதிலி 3 பேரும் போயிட்டு தீபா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போ மீனாட்சி வந்து, என்ன தீபா எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு கேட்க வரும்போது கார்த்திக் வந்துட்டு, அண்ணி அதெல்லாம் நம்ம வீட்டில் போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு தீபாவை அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி கிட்டலாம் பேசிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. கார்த்திக் போயிட்டு தீபா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் என்ன தான் நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, இல்லை அத்தை வந்து ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த ஜூஸை குடிச்சிட்டு நான் படுத்துட்டேன், தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அம்மா ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே, அந்த கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அங்கேயே டேபிள் மேலே வச்சுருப்பாங்க. அது அப்படியே வந்து பார்க்குறாரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, நான் வரேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து வந்துடுவாங்க. நேராக வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு இருப்பாங்க. தீபா கிட்ட ரம்யா கிட்ட வந்து பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து வேலையை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரம்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஃபேக்ட்ரிக்கு வருவாங்க. அவங்களோட மேரேஜ்க்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக. அப்போது ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு உன்னோட கேபின் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ரம்யா வந்து ஒரு வேலை விஷயமாக வந்து வெளியில் போயிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பிஏ கேசவன் இருப்பார், அவர்கிட்ட வந்து நீ இன்விடேஷன் வந்து கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே தேடிக்கிட்டே வராங்க. அப்போ கார்த்திக் தான் அப்படி வருவார். அப்போ கார்த்திக்கை பார்த்து, இப்போது ரம்யாவோட பிஏ எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அங்கே இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே நேராக போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அம்மாவோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முவா, அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கம்பெனியோட எம்டி ரம்யா இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இன்னொரு பேர் அம்மு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்முன்னு தான் கூப்பிடுவோம், என்னோட மேரேஜ்க்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்தேன், அவள் ஏதோ வெளியே போயிருக்காலாம், உங்ககிட்ட வந்து இன்விடேஷன் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த இன்விடேஷனை வந்து அம்மு என்கிற ரம்யா அப்படின்னு வந்து இன்விடேஷனில் எழுதி வந்து அந்த இன்விடேஷனை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த இன்விடேஷனை வாங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க பிஏ வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. மேடம் இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாங்க, உங்களுக்கு அம்முன்னு இன்னொரு பேர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை அம்மு என்கிற ரம்யான்னு வந்து இன்விடேஷனில் எழுதியிருக்காங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு ரம்யா வந்துட்டு, இவ எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறா, இந்த அம்முன்ற பேரை மட்டும் கார்த்திக் பார்த்தாருன்னா அவ்வளோதான், நான் தான் அம்மு தெரிஞ்சிடும், எப்படியாவது சீக்கிரமாக போயிட்டு அந்த இன்விடேஷனை வந்து அவர் கண்ணில் படாத மாதிரி நாம் எடுத்துடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்து ரம்யா ரொம்ப வேகமாக வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து ஒரு பக்கம் வந்து பிஏ கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து எடுக்கணும், சாம்பிள் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ரம்யா மேடம் ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த சாம்பிள் வந்து எடுக்கிறதுக்காக வந்து
ரம்யாவோட ரூமுக்கு வந்து போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு அப்படியே அந்த இன்விடேஷன் வந்து அந்த டேபிள் மேலே தான் இருக்கும். நேராக போயிட்டு அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு திரும்புகிறாங்க. ரம்யா வந்து நிற்கிறாங்க. ரம்யா வந்து நின்றுட்டு என்ன இது, கார்த்திக் இங்கே என்ன பண்ணுறாரு, ஒருவேளை அந்த இன்விடேஷனை பார்த்துருப்பாரோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே ரொம்ப டென்ஷனாக கிட்ட வராங்க. நேராக வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க கார்த்தி அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை சாம்பிள் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க. நல்ல வேளை கார்த்தி வந்து இன்விடேஷனை பார்க்கலன்னு நினைக்கிறேன். நாம் இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நான் அந்த தீபாவை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்லாம் வந்து ரம்யா வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.